ஆதிரை உள்ள என்ட்ரி ஆனது. நான் என் கேள்வி என்னன்னா, ஆதிரை என்ன நொன்னைக்கு இப்ப இந்த ஷோக்குள்ள வரணும்? நீ ஆதிரை உள்ள வந்ததுல எனக்கு காண்டோ இல்ல ஆதிரை உள்ள வந்ததுல இருக்கிறதோ இல்ல என்ன ஷோவை பரபரப்பாக்கணும்னு பாக்குறீங்களா? இல்ல இந்த ஷோவை வந்து அடுத்த லெவல் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் இந்த பொண்ணு பிக் பாஸ கலாய்ச்சது, இந்த பொண்ணு ஷோல ஹோஸ்ட கலாய்ச்சது, இந்த பொண்ணு எல்லாம் கலாய்ச்சு இப்ப நீங்க இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? இதுல ரெண்டு பேரை வந்து டார்கெட் பண்ணிட்டீங்க. ஒன்னு எஃப்ஜே, இன்னொன்னு வியனா. இல்ல ஆதிரை ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர்னா ஆதிரையை விட பொட்டன்ஷியல் பிளேயர் பிரவீன். இந்த இன்னொரு வாய்ப்பு உண்மையிலே அவ்வளவு திறமையை எக்ஸ்போஸ் பண்ணி மக்களை அவன் சரிவர உண்மையிலே பிரவீன் வெளில போனதுக்கு காரணம் என்னன்னா அவன் கொடுத்த நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவன் அதை நல்லா ஒரு மாதிரி ஸ்கோர் பண்ற நேரத்துல அவன் வெளில போயிட்டான். இப்ப நீங்க இந்த ஆதிரைக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறீங்களே, இதை ஒருவேளை இன்னொரு வாய்ப்பா கொடுத்து பயன்படுத்தணும்னு அப்சரா பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனா ஆதிரையை கொடுக்குறீங்களா, இது என்ன மாதிரியான மாற்றத்தை இந்த கேம் வந்து லீடுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க இது என்ன சக்காலத்தி சண்டை மாதிரி ஏதாவது காட்டலாம்னு ட்ரை பண்றீங்களா? இல்ல என்ன பண்ணுவீங்க? இந்த பொண்ணுக்கு வந்து அமைதியா பேச வராது, மரியாதையா பேச வராது. இதெல்லாம் மாத்தி இந்த பொண்ணு மரியாதையா அமைதியா அப்படியே அன்பா இல்ல வேற மாதிரியான ஒரு முக்கோணத்துல சண்டையை எதிர்பார்க்கலன்னு சொல்லி ஒரு சண்டைக்கோழியை உள்ள விடுறதுல என்ன இருக்கு? நீங்க ஒரு புது வைல்ட் கார்டு விட்டுருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, தப்பே கிடையாது. ஆதிரையை உள்ள விட்டதுனால என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆல்ரெடி முக்கோண காதல் போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கோண காதலுக்கு நீங்க என்ன இது உண்மையாவே பார்க்காம பாக்குறீங்களா? நிஜமாவே எனக்கு அந்த ஆங்கிள் புரியவே இல்லை. எனக்கு ஆதிரை இப்ப உள்ள வந்ததுனால என்ன ஒரு பெரிய மாற்றம் வரும், என்ன வந்துரும் நினைக்கிறேன்? நீ ஒண்ணுமே வராது. வெளியில பார்த்ததுனால ஒரு 4 பேர் எஃப்ஜேவும் கனியும் வெளியில இப்ப நடந்து போகும் வைரலா டிஜிட்டலா அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஒரு வீடியோ இருக்குல்ல, இதை போட்டு உடைக்க போறா. அந்த குடும்பத்தை ஏதாவது ஒரு நான்சென்ஸ் இதை உடைச்சிட்டா ஒருவேளை இந்த டாபிக்கை எடுத்து பேசிட்டா அது வந்து இன்னும் சலசலப்புக்கு தான் போகும். நிஜமா தான் நடக்கும். வெளியில வந்து அக்கா நீங்க கொஞ்சம் எஃப்ஜேவோட கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லியோ இல்ல வெளியில இந்த மாதிரி போர்ட்ரே ஆகுது அது வந்து டிஜிட்டலா இப்படி ஒண்ணு இருக்குன்னு போய் சொன்னா நான்சென்ஸ் இது. இன்னொன்னு வெளியில யாரு கேம் டட்டியா இருந்தாலும் இப்ப வைல்ட் கார்டோடைய கேம் வைல்ட் கார்டுக்கே பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சாண்ட்ராவோட கேம் பத்தி சொல்றதுக்கோ இல்ல பிரஜினோட கேம் சொல்றதுக்கோ இல்ல அந்த வாரத்துல எந்த மாதிரி எல்லாம் போச்சு வெளியில மக்கள் உங்களை எப்படி கழுவி ஊத்துற, ஏன்னா இந்த ஷோல உள்ள வரவங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம்னு வேற விட்டாங்க. சோ ஆதிரையோடைய கேம் உண்மையிலேயே சொல்லணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க எஃப்ஜே ஓடைய பெரிய எஃப்ஜே பெரிய சூப்பர் மேன் அடுத்த 2 வாரத்தை தூக்கி போட்டு வேற வேலையை பார்க்கலாம். நீங்க எஃப்ஜேவை ஸ்டார் ஆக்கணும் இல்ல எஃப்ஜேவை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ன்றதுக்காகவே நீங்க பண்ற மாதிரி இருக்கு. மக்களே ஆக்சுவலி அவாய்ட் பண்றாங்க சார் எஃப்ஜே வியானா கண்டென்ட் பாக்குறதுக்கு. இது அன்வான்டா வந்து ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுத்து தேவையில்லாம ஒரு இது பண்ணும் அப்படின்னு இல்ல. ஆதிரை என்ட்ரினால ஒண்ணும் மாசெல்லாம் இல்ல, தமாசா தான் இருந்துச்சு.